டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் 2025ல எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட growth 2025ல எப்படி இருக்க போகுதுன்னா 9%லேருந்து 15% வரைக்கும் growth ரேட் இருக்கும். இதுவே நீங்கள் ப்ராப்பராக ஒரு காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் growth வந்து 20லேருந்து 25% இருக்க போகுது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து என்னோட பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்னோடது வந்து டல்லாக போயிட்டு இருக்கு இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயந்தான், இங்கே அடுத்தடுத்த வருஷங்களில் இந்தியா வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் க்ரோத் பேஸில் தான் இருக்க போகுது, க்ரோ ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த க்ரோத்துக்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும், இந்த க்ரோத்துக்காக நீங்கள் நிறையா விஷயத்த உங்கள் பிஸ்னஸில் அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட க்ரோத் கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.